ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்மளோட 3rd டே இன் ஸ்ரீலங்கா. இன்றைக்கி தான் வந்து வெட்டிங் ஃபங்க்ஷன் இருக்குது, அதாவது வெட்டிங் ரிசப்ஷன் வந்து இன்றைக்கி வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஹாலுக்கு தான் வந்து போயிட்டுருக்குறோம். காலையிலேயே வந்து கிளம்பியாச்சு, ஹால்கிட்டேயும் வந்து வந்தாச்சு. இங்கே உள்ள வெட்டிங்லாம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது நமக்கும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைமாக இங்கே உள்ள வெட்டிங்க்கு வந்து நம்ம வந்திருக்கிறோம். தசீம் வந்து இன்றைக்கி கொஞ்சம் கிராங்கியாகவே தான் இருந்துகிட்ருக்குறான். எதனால் அப்படின்னு தெரியல, கொஞ்சம் கோல்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால கூட இருக்கலாம். ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்டேஜ்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அயபான் அப்படின்னா வந்து வணக்கம், வெல்கம் அப்படின்னு இங்கே உள்ள லாங்குவேஜில் சொல்கிறது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாயெல்லாம் போட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்கல்ல, அது எல்லாமே வந்து சஹான் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே ஃபுட்டெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. சஹான் சாப்பாடு சாப்பிடாதவங்களுக்கு இங்கே பஃபேயும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இங்கே இன்றைக்கி என்னெல்லாம் மெனு வச்சுருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து ரைஸ் தான். இது கொஞ்சம் கீ ரைஸ் மாதிரி தான் இருந்தது, எல்லோ கலரில் ரைஸ். அப்புறம் வந்து டெவில் சிக்கன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் இது வந்து பீஃப் கிரேவி தான். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கத்திரிக்காய், ஈரல், வாழைக்காய் இதெல்லாம் போட்டு கறியாக பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இது வந்து ஃபிஷ் கிரேவி மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. நல்லா சூப்பராகவே இருந்தது, நல்லா மனமாக இருக்குது பார்க்குறதுக்கே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறது வந்து பொட்டேட்டோ கறி தான். பொட்டேட்டோ பால் கறி இங்கே கண்டிப்பாக செய்வாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்காய் பாலில் செய்கிறது தான். அப்புறம் பீன்ஸ் வந்து நேற்று கட் பண்ணதெல்லாம் காமிச்சிருப்பேன்னா அதை தான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பீஃப் சம்பல். இது அதாவது இது என்ன அப்படிங்கிறது கரெக்டான பேர்லாம் எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்சதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து அச்சார். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான வட்டலப்பம், ஸ்ரீலங்கன் ஸ்பெஷல் வட்டலப்பம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்ததுமே எனக்கு வட்டலப்பத்தை பார்த்துட்டு சாப்பிடாமல் போக முடியல. ஒரே ஒரு கப் வட்டலப்பம் மட்டும் நான் இங்கேருந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். பாருங்களேன், அவ்வளோ நல்லா இருந்தது. இங்கே வட்டலப்பம் இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து சஹான் சாப்பாடுக்கு இந்த மாதிரி வந்து போட்டு வச்சுருக்குறாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றப்ப எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி. அது எப்படி அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நான் காமிக்கிறேன். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா களியாகவும் இங்கே வந்து வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சஹான்லேயும் ஒரு பிளேட் அப்படியே வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவ்வளோ சூப்பரான சாப்பாடை ரெடி பண்ணது யாருன்னு காமிக்கணும்னா இவர் தான் வந்து இது ரெடி பண்ணியிருந்தாரு. அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே வந்து சஹான் சாப்பாட்டில் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா பஃபேல போய் சாப்பிட ஆரம்பித்தாங்க. நானும் வந்து கண்டிப்பாக இந்த சஹான் சாப்பாட்டில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. இது எல்லாம் தான் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. டேஸ்ட்டும் வந்து சொல்லவே வேணாம், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கிறேன். போனதெல்லாம் வந்து இன்ஷால்லா லாங் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். நைட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்தாச்சு. இப்போ வந்து என்னென்னா ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் சேர்ந்து வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா ரொம்பவே இந்த டே சூப்பராக போச்சு. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.